அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக புனிதமான ரஜபினுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரஜபினுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வை எந்த அளவிற்கு திக்ர் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அதனுடைய அடிப்படையில்தான் நமது ஆலிமா வகுப்பில் ஹதீஸ் பாடங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாடத்தில் இன்று நாம் அழகான ஒரு திக்ரை கற்றுக்கொள்வதற்கு தான் முற்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த ரஜபு மாதம், ரஜபுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷாபான் மாதம், இந்த 2 மாதத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வினிடத்தில் பரக்கத்தை அதிகம் வேண்டினார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான். யா அல்லாஹ், ரஜபில் பரக்கச் செய், ஷாபானில் பரக்கச் செய், ரமலானை அடையச் செய் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வினிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போ அந்த பரக்கத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் என்ன, எதை செஞ்சு நம்ம பரக்கத்தை பெறுறது அப்படின்னா, தொழுகையின் மூலமாக பரக்கத்தை தேடலாம், குர்ஆன் ஓதுவதின் மூலமாக பரக்கத்தை தேடலாம், தர்மங்கள் செய்வதின் மூலமாக பரக்கத்தை தேடலாம், இன்னும் ஜிக்ர் செய்வதின் மூலமாக பரக்கத்தை தேடலாம். உலகத்தில் எத்தனையோ நோய்கள் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் இன்றைக்கு மருந்து என்பது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்படி தானே? ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு கண்ணுக்கே தெரியாத கொரோனா நோய், யாராலும் அதை பார்க்க முடியலை. இருந்தாலும் அதை தொட்டால், ஒரு கொரோனா நோய் ஒருத்தர் ஒரு இடத்த தொட்டார்னா அந்த இடத்துல பாக்டீரியாக்கள், கிருமிகள் அண்டுதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சு கொண்டு கடைசியில் வேக்சின், ஷீல்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மருந்துகள் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. அது நோயை குணப்படுத்துறதுக்கு இல்லை, நோய் வராமல் காப்பாற்றுறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த மருத்துவர்களாலும் மனநோய்க்கு, மன நிம்மதிக்கு இதுவரைக்கும் எந்த மருத்துவர்களும் மருந்தே கண்டுபிடிக்கலை. சிலர் சொல்லலாம், எனக்கு இசை கேட்டால் மன நிம்மதி வருது அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஹராமான ஒரு நிம்மதி. அப்படி அது நிம்மதி அடைகிறது இல்லை. அந்த நேரத்தில் ஒரு இதாக இருக்கும், அதோட அவ்வளோதான். அந்த கஷ்டத்தை விட்டும் நமது சிந்தனையை அது புலன்பெற செய்யுமே தவிர நிரந்தர ஒரு நிம்மதியை தருமான்னு கேட்டால் தராது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு புகைப்பிடிப்பதின் மூலமாக, மது அருந்துவதின் மூலமாக, மனைவியினிடம் பேசுவதின் மூலமாக, அல்லது ஒரு பைக் எடுத்துகிட்டு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதுனால, ரொம்ப தூரமாக பயணிப்பதனால, இன்னும் பல்வேறு விதமான காரணங்களை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காம்டமான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எங்களை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டால் நிரந்தர தீர்வா அல்ல. இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அப்பப்போ கிடைக்கக்கூடியது தானே தவிர நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்னன்னு சொல்லி காமிக்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்ம இன்னல் குலூப். அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், பி திக்ரில்லாஹி அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு, தத்தும இன்னல் குலூப் உங்களுடைய இதயங்கள், உங்களுடைய உள்ளம், தத்தும நிம்மதி அடைகிறது, அமைதி பெறுகிறது, மன நிம்மதி பெறுகிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம அந்த திக்ர் இருக்க, அந்த திக்ர் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அந்த நினைவு கூறுவதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்கிறது, பரக்கத்துகள் கிடைக்கிறது. அப்போது தொழுகையின் மூலமாகவும் தேடலாம், குர்ஆன் ஓதுவதன் மூலமாக தேடலாம், தர்மம் கொடுக்கறது மூலமாக தேடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு இடம், ஒரு சூழ்நிலைங்கிறது தேவைப்படுது. ஆனால் திக்ர் செய்கிறதுக்கு இடம், பொருள், ஏவல், காலம், சூழ்நிலைகள் எதுவுமே தேவை கிடையாது. படுத்துக்கிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், ஓதிக்கிட்டு இருக்கலாம், உட்காந்துக்கிட்டே ஓதிக்கிட்டு இருக்கலாம், வீட்டில் சமையல் பண்ணும்போதே ஓதிக்கிட்டு இருக்கலாம், வாகனத்தில் போகும்போதே ஓதிக்கிட்டு இருக்கலாம். இப்படி கழிவறையை தவிர்த்து வேறு எல்லா இடங்களையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், திக்ரை ஓத முடியும். ஆனால் குர்ஆன் ஓதுறது அப்படி இல்லை. ஒழு செஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து குர்ஆனை எடுத்து வச்சு ஓதணும். தொழுகையும் அப்படி இல்லை. ஒரு நேரம் வந்தால் அந்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட திசையை பார்த்து கண்டிப்பான முறையில் தொழுதாகணும் இல்லையா? ஆனால் திக்ருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம எப்படி இருக்கும்போதுனாலும் நம்ம திக்ரை ஓதலாம். அப்போது இந்த ரஜபு மாதத்தில் இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க. இந்த திக்ரை அதிகமாக ஓதுறதுனால அல்லாஹ்வினுடைய அருள்கள் உங்கள் மீது நிச்சயமாக பொழிய செய்யப்படும். அல்லாஹ்வினுடைய நியமத்துகள் நம்ம மேலே
ரொம்ப அதிகமாக என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திக்ரு தான். அதுவும் இதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொர்க்கத்தின் பொக்கிஷம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த திக்ரினுடைய பேரே சொர்க்க பொக்கிஷம் அப்படின்னு தான் இமாம்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. கன்சுல் மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி தான் அந்த திக்ருக்கு பேர் குறிப்பிடுறாங்க. அப்போ சொர்க்கத்தில் மலக்குமார்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கி நம்ம வீடுகளில் ஹாதா மின் ஃபதில் ரப்பின்னு எழுதியிருக்கிற மாதிரி சொர்க்கத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் அதுக்கு சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம்ட்டு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ அந்த பொக்கிஷமான சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்து சொல்லும்போது அல்லாஹ்தாலா நம்ம வாழ்க்கையையும் ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, புனிதமான ஒரு வாழ்க்கையாக, பரக்கத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றுவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம வகுப்பில் நம்ம டெய்லியும் ஹதீஸ் தான் படிக்கிறோம். இருந்தாலும் சில திக்ருகளையும் நம்ம என்ன செஞ்சுக்குவோமே, கற்று வைத்து கொள்வோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த திக்ரு தான். ஆனால் விளக்கங்கள் தெரிந்து அதை உணர்ந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் ஓதும்போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் இன்னும் பிரதிபலன்கள் என்பது அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள் ஹதீஸை பார்ப்போம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பிலும் இருக்குது. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பிலும் இருக்கிறது. ஏராளமான சஹாபாக்களுடைய அறிவிப்பில் இந்த ஹதீஸ் என்பது இடம்பெறுகிறது. இங்கே சஹாபாக்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படாமல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றே இங்கே சொல்லப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன சொன்னாங்க? அக்ஸிரு, நீங்கள் அதிகப்படுத்துங்கள், மின் கௌலி, உங்கள் சொல்லில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். நம்ம பேசுகிற வாய் பேசிக்கிட்டே இருக்கும். சொல்லுனா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சொல் தான், அப்படி தானே? சும்மா பேசுகிறதா இருந்தாலும் அது ஒரு சொல் தான். அப்போ உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நாவில், உங்களுடைய வாயில் நீங்கள் அதிகப்படுத்துங்க. எதை அதிகப்படுத்துங்க? லா ஷவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்க. எதை அதிகப்படுத்துங்க? லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. ரொம்ப அழகான சிறிய ஒரு திக்ரு தான் இது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திக்ரும் கூட. நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக கேட்ட ஒரு திக்ர், அதிகமாக ஓதியிருப்போம் இந்த திக்ரை, அப்படி தானே? லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அப்படிங்கிறது தான் முழுமையான திக்ரு. நம்ம முழுமையாக ஓதல்னாலும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டது இதுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எது பாருங்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். தெரியாதவர்கள் என்னோடு சேர்ந்து ஒரு இருமுறை சொல்லி பாருங்கள், மிக இலகுவாக உங்களுக்கு வந்துவிடும். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. இந்த திக்ரை ரசூல் என்ன சொல்கிறாங்க, அதிகமாக நீங்கள் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த ரஜபினுடைய மாதத்தில் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த திக்ரை என்ன செய்யுங்க, அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. என்ன அர்த்தம்? லா ஹவுல வலா குவ்வத்த, அல்லாஹுவை மீறி, அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. இதுதான் இதனுடைய பொருள். சுருக்கமாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை மீறி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. எனவே எனக்கு நலவை தருவது, தீயதை தருவது, எனக்கு துன்பத்தை தருவது, இன்பத்தை தருவது எல்லாம் படைத்த ரப்பு தான் என்கின்ற உயரிய ஈமானின் கொள்கையில் இந்த திக்கரை நீங்கள் என்ன செய்யுங்க, தினம்தோறும் ஓதி வாருங்கள். ஏன்னா இந்த திக்கரை பற்றி அப்படின்னா, ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க அப்படின்னா, எனவே இன்னஹா, நிச்சயமாக அது, எது? இந்த லா ஹவுல வலா குவ்வத்த இருக்கா இல்லையா, இது என்னதான்? கன்சுன், பொக்கிஷமாகும். கன்சுன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? பொக்கிஷமாகும். எங்கே உள்ள பொக்கிஷம்? மின் கன்சுல் ஜன்னதி, சொர்க்கத்தில் இருந்த பொக்கிஷமாகும். சொர்க்கத்திலிருந்து
உள்ள ஒரு பொக்கிஷம்தான் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த திக்ரு. இது புகாரி, முஸ்லீம் இன்னும் பல்வேறு விதமான நூல்களில் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் சில திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்போ இந்த திக்ரை, இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த திக்ரை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அதிகமாக ஓதுங்க. வாயில் இலகுவாக நுழையக்கூடிய ஒரு திக்ர், எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு திக்ர். நாம் எல்லோரும் இதை கண்டிப்பாக ஓதியிருப்போம். இதனுடைய விளக்கம் தெரிந்தோ தெரியாமலோ நிச்சயம் தொழுகையில், குறிப்பாக தஸ்பீஹ் நஃபில் தொழுகையில் ஓதியிருக்கிறோம். நிறைய தொழுகைகளை இதை நம்ம ஓதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனால் இந்த திக்ரை தொடர்ந்து ஓதி வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்க்கையை பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, புனிதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.